ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். பாவை விழியில் ராமனும் ராமானுஜனும் ராமானுஜ தயாபாத்திரம்ங்கிற தலைப்பில் இன்றைய பாசுரமான அம்பரமே தண்ணீரேல எம்பெருமான உம்பர்கோமான் அப்படின்னு அழைக்கிறா நம்ம ஆண்டாள். உம்பர்கோமான்னு திருநாமமிட்டு அழைக்கிறா நம்ம ஆண்டாள். நாமும் அவளோடு சேர்ந்து அந்த நாமத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய், அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பற்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் ஓர் எம்பாவாய். இது ஒரு எக்ஸப்ஷனல் பாசுரம். எல்லா பாசுரத்துலேயும் ஏல் ஓர் எம்பாவாய்ன்னு இருக்கும். என்ன அர்த்தம் அந்த ஏல் ஓர் எம்பாவாய்னா, கண்ணா நாங்கள் சொல்கிறத காது கொடுத்து கேள், எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த பாசுரத்தில் உம்பியும் நீயும் உறங்கு ஏல் ஓர் எம்பாவாய்ன்னு பிரித்தோம்னா உறங்குன்னு அர்த்தமாயிடும். அதனால உம்பியும் நீயும் உறங்கேல் ஓர் எம்பாவாய்ன்னு சொல்லணும். நீங்கள் ரெண்டு பேரும் தூங்கக்கூடாது, எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இந்த பாசுரத்தில் தானத்தினுடைய பெருமை சொல்லப்படுறது. வேதத்தில் ஒரு கதை உண்டு, உபனிஷத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன கதை அப்படின்னா, தேவர்கள்லாம் பிரம்மா கிட்ட எங்களுக்கு நல் உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு போய் கேட்டான். உடனே தேவர்களுடைய தலைவன் சொன்னான். யார் தேவர்கள் தலைவன்? இந்திரன். அவன் சொன்னான், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னான். உடனே பிரம்மா த அப்படிங்கிற ஒரே ஒரு லெட்டர் மட்டும் சொன்னார். த சொல்லிட்டு, புரிஞ்சுடுத்தா இந்திரா அப்படின்னு கேட்டார். புரிஞ்சுடுத்து அப்படின்னு சொன்னான் இந்திரன். அவனுக்கு புரிஞ்சு போயிடுத்து, நமக்கு தான் ஒன்றுமே புரியல என்ன அர்த்தம் அப்படின்னு. த அப்படின்னா தமயத்வம். தமயத்வம்னா அடங்கி வாழுங்கள் அப்படின்னு அர்த்தம். தேவர்களுக்கெல்லாம் அடக்கமே கிடையாது. அதனால அதை உபதேசம் பண்ணினார் பிரம்மா. கொஞ்ச நாளைக்கெல்லாம் அசுராள்லாம் வந்தா, அவளுக்கும் இதே த அப்படிங்கிற எழுத்தை உபதேசம் பண்ணினார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தயத்வம் அப்படின்னு அர்த்தம். தயத்வம்னா கருணை காட்டுங்கள். இவா அசுராள்லாம் பேர்பட்டவா, சாடிஸ்ட், துன்புறுத்துவா. அதனால கருணை வேணும், அதனால தயத்வம் அப்படின்னு சொன்னார். அடுத்ததாக மனுஷர்கள்லாம் போனால் அவளுக்கும் அதே த அப்படிங்கிற லெட்டரை சொன்னார், உபதேசம் பண்ணார். ததாமி அப்படின்னு அர்த்தம். ததாமி அப்படின்னா கொடுங்கள். கொடுக்கிற மனசு மனுஷனுக்கு ரொம்ப குறைவு. கருமிகள் கொடுக்கவே மாட்டா. சரி, இந்த மூன்று பேரும் எங்கே இருக்கா அப்படின்னா, உபனிஷத் சொல்கிறது நாம தான், மனிதர்களான நாம் தான் இந்த மூன்று பேரும் இங்கே இருக்கோம், இந்த மூன்று பேரும் இருக்கோம் அப்படிங்கிறது. நாம தான் முக்குணமும் உடையவர்கள், இந்த மூன்று குணமும் உடையவர்களாக இருக்கிறோம், சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்னு. இந்த கான்செப்டை எடுத்து தான் காஞ்சி மகா பெரிவா மைத்ரிம் பச்சத அகில ஹிருஜேத்ரி மைத்ரிம் பச்சத அகில ஹிருஜேத்ரிம் தாம்யத தத்த தயத்வோ ஜனதக ஸ்ரேயோ பூயா சகல ஜனானாம் அப்படின்னு இதை தாம்யத தத்த தயத்வம் ஜனதக அப்படின்னு இந்த மைத்ரீம் பஜத பஜனில் அவர் வச்சிருக்கார். அமைச்சு இந்த மூன்றையும் பின்பற்றினா லோகமே க்ஷேமமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அவர்.
இந்த கருத்தை தான் நம்ம ஆண்டாள் இந்த பாசுரத்தில் அமைச்சு நந்தகோபர் பண்ணின தர்மத்தை அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராயின்னு அழைச்சா. அடுத்த வரியில் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்து குலவிளக்குன்னு எம்பெருமாட்டி யசோதையை அழைச்சா. இப்படி 2 பேரையும் மரியாதையோடு அழைச்சி இவா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கண்ணபிரான அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமான் அப்படின்னு திருநாமத்தை இட்டு அழைச்சா ஆண்டாள். ஒரு சமயம் இந்த உம்பர்கோமான் ஒரு பெண்மணிக்காக ஒரு காரியம் பண்ணினான். அது என்ன காரியம்? அதை பெரியாழ்வார் பாடுறார். கற்பக காவு கருதிய காதலிக்கு இப்பொழுது ஈவன் என்று இந்திரன் காவினில் நிற்பன செய்து நிலாத்திகள் முற்றத்துள் உய்த்தவன் என்னை புறம் புல்குவான் உம்பர்கோமான் என்னை புறம் புல்குவான். இந்திரன் காவு அப்படிங்கிறார். இந்திரன் காவுன்னா இந்திரனுடைய தோட்டம்னு அர்த்தம். அங்கேருந்து பாரிஜாத மரத்தை பிடுங்கிட்டு வந்து தன்னுடைய காதலிக்கு, இவனுடைய காதலி யார் அப்படின்னா சத்யபாமா, சத்யபாமாக்கு கொடுத்தானான் அப்படின்னு இந்த இடத்துல உம்பர்கோமான் அப்படின்னு பெரியாழ்வார் பாடுறார். அந்த பாரிஜாத மரத்தை எப்படி கொண்டு வந்தான்? ஒரு சமயம் துவாரகாதீசன் ராஜ்யசபையில் தர்பாரில் உட்காண்டிருக்கான். யார் துவாரகாதீசன்? கண்ணபிரான். அந்த சமயம் தேவேந்திரன் உள்ள நுழையிற போதே அம்பி அம்பி அப்படின்னு கூப்பிட்டுட்டே வரான். எந்த அம்பி? பலராமனுக்குத்தான் கண்ணன் தம்பி, இந்திரனுக்கு எப்படி தம்பி அப்படின்னா பூர்வ அவதாரமான வாமன அவதாரத்தில் இந்திரனுக்கு தம்பியா உபேந்திரனா அவதாரம் பண்ணினான். அப்போ இவருடைய அம்மா அதிதி தேவி, அப்பா கஷ்யபர். அவா 2 பேரும் தான் இப்போ கிருஷ்ண அவதாரத்தில் தேவகி வசுதேவரா வந்திருக்கா. பூர்வ அவதார சம்பந்தத்தை வச்சுட்டு அம்பி அம்பின்னு சொல்லிட்டு வரான் இந்த இந்திரன். இந்த காலத்தில் சொந்த அண்ணாவையே யாரும் கவனிக்க மாட்டா. பூர்வ அவதார அண்ணாவையா கவனிப்பா? அம்பியாவது கொம்பியாவது. ஆனால் நம்ம கண்ணன் அப்படி இல்லை. அண்ணா வாங்கோ இந்திரா அண்ணா, என்ன வேணும்? என்ன விஷயமா வந்திருக்கேள்? பதட்டமாக வரையலே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான். அதித்தி அம்மாவோட குண்டலம், என்னுடைய வெண்கொற்ற குடை, பாரிஜாத மரம் எல்லாத்தையும் இந்த நரகாசுரன் அபகரிச்சுண்டு போயிட்டான். அதித்தி அம்மா என்னை போய் மீட்டுண்டு வா அப்படின்னு சொன்னா. அப்போ நான் அதித்தி அம்மா கிட்ட சொன்னேன், உனக்கு நான் வேணுமா குண்டலன் வேணுமான்னு கேட்டேன். ஏன்னா நான் அவனோட சண்டைக்கு போனால் நான் திரும்பி வர முடியாது அப்படின்னு சொன்னேன் அம்மா கிட்ட. அதுக்கு அம்மா என்ன சொன்னா தெரியுமா? உன்னால் முடியாதுடா, பூலோகத்தில் உன்னோட தம்பி இருக்கான், அவன்கிட்ட போய் சொல்லு, அவன் மீட்டு கொடுத்துடுவான் அப்படின்னு சொன்னா. அதனால தான் நான் வந்தேன் அம்பி அப்படின்னு சொன்னான். சரி அண்ணா, நான் மீட்டு கொண்டு வந்து தரேன் அப்படின்னு விட்டான். சொன்னபடி மீட்டுண்டு வந்து சத்யபாமாவோட இந்திரலோகத்துக்கு போனான் கண்ணன். போய் அதித்தி அம்மாவோட கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதித்தி அம்மாவோட கொஞ்ச நாளைக்கு தங்கி அங்கே உட்காண்டிருந்தான். அப்போது இந்திராணி சத்யபாமைக்கு ஓர்படி ஆகணும். அவள் என்ன பண்ணுவான்னா, டெய்லி நம்மளாம் காப்பி ஆற்றி ஆற்றி சாப்பிட்ற மாதிரி அமிர்தத்தை குடிப்பா. சத்யபாமாவுக்கு கொடுக்கவே மாட்டாள். சத்யபாமா சொல்கிறா, மன்னி நான் ஒத்தி உட்காண்டிருக்கேனே, நீங்களே குடிக்கிறேளே, பாமா இந்தாடி நீயும் ஒருவா சாப்பிடு அப்படின்னு கொடுத்தா என்ன, குறைஞ்சா போயிடுவேள் அப்படின்னு கேட்குறா சத்யபாமா. ஐயோ இதெல்லாம் மனுஷா சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறா இந்திராணி. இவாள்லாம் தேவலோகத்து பெண்மணிகள், இவா தான் சாப்பிடலாம், மனுஷாள்லாம் சாப்பிடக்கூடாது. பாரிஜாத புஷ்பத்தை நன்னா தொடுத்து தொடுத்து தலை நிறைய சூடிப்பா இந்திராணி. ஒரு நறுக்கு அந்த பாமைக்கு கொடுக்க மாட்டா. நீங்களே சூடிக்கிறீளே மன்னி, ஒரு நறுக்கு எனக்கு தரக்கூடாதா அப்படின்னு கேட்குறா.
சத்யபாமா, இதெல்லாம் மனுஷா வச்சுக்கப்படாது அப்படின்னு விட்டா. சத்யபாமை நினச்சிக்கிறா, மனுஷா தானே நரகாசுரனை வதம் பண்ணி பாரிஜாதத்தை வாத்து கொல்லப்புறத்தில் கொண்டு வந்து நட்டது, அதுக்கு என்னுடைய கிருஷ்ணன் தேவைப்படுறானோ அப்படின்னு இவன் நினச்சிண்டா. ஒரு நாளைக்கு சத்யபாமா மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு கோபமாக நின்றுட்டுருக்கா. பாமே உனக்கு கோபம் ஆகாதடி அப்படின்னு பாடிண்டே கண்ணன், பாமா ஏம்மா ஏம்மா உனக்கு கோபம், என்ன பிணக்கு அப்படின்னு கேட்குறான் கண்ணன். நன்னா இருக்கு இந்த இந்திரலோகம், மனுஷாளுக்காகாதுங்கிறா. நம்ம மனுஷாளா? ஒரு நறுக்கு பாரிஜாத புஷ்பம் தரமாட்டேங்கிறா, அமிர்தம் தரமாட்டேங்கிறா, நான் இந்த ஊர்லேயே இருக்க மாட்டேன் அப்படின்னா. பாமா, இப்போ உனக்கு என்ன வேணும்? பாரிஜாதம் தானே வேணும், மரத்தையே நம்ம கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னான் கண்ணன். போய் ஒரு மரத்தை பிடுங்குறான். அப்போது இந்திரன் சண்டைக்கு வந்தான். மரத்தெல்லாம் பிடுங்கக்கூடாது, பூலோகத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சண்டை போட்டான். பாருங்கோ, கொஞ்ச நாள் முன்னாடி அம்பின்னு கூட்டுண்டு எல்லாம் கிடச்சப்புறம் இப்போது சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். அந்த சமயம் அதிதி தேவி அங்கேருந்து வந்தா. நிறுத்தடா உங்கள் யுத்தத்தை, அவன் பாவம் எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கான், அவனை தடுக்கிறையே அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணு அவன், அந்த பாரிஜாத கண்ணை அவன் எடுத்துட்டு போய் அங்கே நட்டுக்கட்டும் பூலோகத்தில் அப்படின்னு சொன்னான். பாரிஜாதத்தோட பூலோகம் வந்து சத்யபாமாவோட கொல்லப்புறத்தில் நட்டுட்டான். யார்? இந்த உம்பர் கோமான் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால தான் பெரியாழ்வார் கண்ணபிரான உம்பர் கோமான் அப்படின்னு பாடினார். அப்பாவை அடியொத்தி பெண்ணும் அவருடைய பெண்ணான ஆண்டாளும் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமான் அப்படின்னு பாடினான். இங்கே அம்பரம் அப்படின்னா வானம் அப்படின்னு அர்த்தம். ஆகாசத்தை பிளந்து ஆவரண ஜலத்தை கிழிச்சுது இவனுடைய திருவடி. அதை ஆழ்வார் சொல்கிறார், தேடுவார் தேட நின்ற சேவடி தானும் தேடி நாடுவார் அன்று கண்ட நான்முகன் அப்படிங்கிறார். பிரம்மா அந்த திருவடியை பார்த்துட்டார், நான்முகன் அந்த திருவடியை பார்த்துட்டார். உடனே கமண்டல ஜலத்தால் அபிஷேகம் பண்ணினர். அதுதான் பிரவாகமாக கங்கையாக ஓடி வருது. அந்த திருவடி வளர்ந்த விதத்தை சுவாமி வேதாந்த தேசிகன் ஒரு பாசுரத்தில் சொல்கிறார். பக்தி பிரியத்வயி ததா பரிவர்த்தமானே முக்தா விதாத விததிஸ் தவ பூர்வமாசி ஹாராவளி பரமதோ ரசனா கலாபக தாராகணஸ் ததனு மௌத்திக நூபுர ஸ்ரீ. இதில் அவ சொல்கிற, பெருமாள் கமண்டு ஜலம் விட்ட உடனே வளர்றாராம். அப்படி வளர்ற போது மேலே ஆகாசத்தில் இருந்த அந்த நட்சத்திர கூட்டங்கள்லாம் பகவானுக்கு முத்துப்பந்தல் போட்ட மாதிரி இருந்துதான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் வளர்றாராம் பெருமாள். அப்படி வளர்ற போது அந்த முத்துப்பந்தல் வைரக்கிரீடமாக அவர் தலைக்கு ஆயிடுத்தான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் வளர்றாராம். அப்போது அந்த வைரக்கிரீடம் கழுத்துக்கு டைமண்ட் நெக்லஸ் மாதிரி ஆயிடுத்தான். இன்னும் கொஞ்சம் வளர்றாராம். அப்போது அந்த வைர நெக்லஸ்ஸு இடுப்புக்கு மேகலையாக ஆயிடுத்தான். இன்னும் கொஞ்சம் வளர்ற போது கடைசியாக அந்த மேகலை காலுக்கு நூப்புறமாக ஆயிடுத்து அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் யார் வர்ணிக்கிறான்னா வேதாந்த தேசிகன் வர்ணிக்கிறார். இப்போது கண்ணபிரான உம்பர் கோமான்னு பார்த்தோம். எம்பெருமான் ராமனும் ஓங்கி உலகளந்த உம்பர் கோமான். ராவணனோட ஹிம்சை தாங்க முடியலைன்னு தேவர்கள்லாம் வந்து தேவாதி தேவனான திருப்பார்க்கடல் நாதன் கிட்ட முறையிட்டான். அந்த சமயம் பகவான் திருப்பார்க்கடல் நாதன் சொல்கிறான், பயம் தெஜத பத்ரம் போகிதார்த்தம் யுதி ராவணம். கவலைப்படாதீங்கோ, பயப்படாதீங்கோ, ராவணனை ராமனான அவதாரம் பண்ணி அழிச்சுடுவேன் அப்படின்னு சொன்னார். அயோத்தியிலேருந்து லங்கை வரை நடந்தே போய் உலகத்தை அளந்தார் ராமபிரான். உலகத்தை அளக்கிறது அப்படின்னா நன்கு பரிபாலிக்கிறது அப்படின்னு அர்த்தம். தசவருஷ சகசிராணி தசவருஷ சதானிச்ச அப்படின்னு
11,000 வருஷம் நல் ஆட்சி புரிந்தார் ராமபிரான். அதனால் பக்தியாபி மானுஷே லோகே பாலயன் பிருத்திவீமிவம் அப்படிங்கிறார் வால்மீகி கூட. உம்பர் கோமான்களான ராமனையும் கண்ணனையும் பார்த்தோம். இனி சுவாபதேசமாக ஒரு சிஷ்யன் சுவாமி தேசிகர்கிட்ட ஞானம் சித்திக்கணும்னு பிரார்த்திப்பதை அனுபவிக்கலாம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். பகவானே அன்னம், பகவானே தீர்த்தம், பகவானே ஆகாசம்னு இவைகளை காட்டி கொடுப்பவர்கள் யார் அப்படின்னா ஆச்சாரியர்கள். இவைகளை தத்வஹித புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லி இவைகளை அறம் செய்யணும், தர்மம் பண்ணணும்னு பல ஸ்ரீசுக்திகளில் பல சோஸ்திரங்கள் மூலமாக உபதேசித்த சுவாமி வேதாந்த தேசிகரே எம்பெருமானினுடைய உயர்ந்த அவதாரம். இப்பேற்பட்ட பெருமை உடைய நீர் எங்களோட ஹிருதயத்தில் எழுந்தருளணும் அப்படின்னு சிஷ்யர்கள் வேதாந்த தேசிகரை பிரார்த்திக்கிறா இந்த முதல் வரியில். அடுத்த வரி, கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய். பக்த ஜீவர்கள் தங்களுடைய பல பல கிரந்தங்கள் மூலம் உஜ்ஜீவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவதரித்த கொழுந்து யார் அப்படின்னா சுவாமி வேதாந்த தேசிகன். விளக்கு போல எல்லா விஷயங்களையும் தெளிவாக விளக்கக்கூடியவர். தெய்வநாயக பெருமாள் கிட்ட நாயிகா பாவத்தில் பாடி ஜீவர்களாகிய எங்களுக்கெல்லாம் நீங்கள் வழிகாட்டி இருக்கீர் அப்படிங்கிறார்கள் சிஷ்யர்கள். யசஸை அளிப்பவர் தாங்கள், ஞானத்தையும் பூஷணமாக கொண்டவர் தாங்கள். இவர் எல்லாவற்றையும் எப்படி பார்க்கக்கூடியவர் அப்படின்னா சமமாக பார்க்கக்கூடியவர், சரிசமமாக பார்க்கக்கூடியவர். அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சியை இவரோட வாழ்க்கையில் நடந்ததை பார்க்கலாம். ஒரு சமயம் இவர் படுத்துன்னு இருக்கார். இவருடைய படுக்கையை சுற்றி சில விஷமிகள் என்ன பண்ணினான்னா அந்த படுக்கையை சுற்றி ஒரே செருப்பாக வச்சுவிட்டா. செருப்பு, தலையில் செருப்பு, கால் மாட்டில் செருப்பு, பக்கத்தில் செருப்பு, எங்கே பார்த்தாலும் ஒரே செருப்பாக வச்சுவிட்டா. ஒரே செருப்பு மயமாக இருக்குது. இவருக்கு கோபம் வரும் அப்படின்னு அவள் எதிர்பார்த்தா. இவர் கோபத்தை ஜெயிச்சவர், விரக்தர். அதனால அவள்லாம் பார்த்துட்டே நிற்கிறா. இவருக்கு கோபம் வரதா அப்படின்னு. இவருக்கு கோபமே வரலை. அவர்களை பார்த்து இவர் சொல்கிறார், கர்ம அவலம்பினக கேசித் கேசித் ஞான அவலம்பினக பயந்து ஹரிதாசானாம் பாதரக்ஷ அவலம்பினக. சிலர் கர்மயோகத்தை அனுஷ்டித்து மோட்சம் அடைவா, அதை கர்ம அவலம்பினக அப்படின்னர். சிலர் ஞான யோகத்தை அனுஷ்டித்து மோட்சம் அடைவா, அதை ஞான அவலம்பினக அப்படின்னர். ஹரிதாசர்களான பக்தர்களின் பாதரட்சைகளை பற்றி கொண்டே நாங்கள்லாம் மோட்சம் போயிடுவோம். பயந்து ஹரிதாசானாம் பாதரக்ஷ அவலம்பினக அப்படின்னர். துளிக்கூட மனசில் விகல்பமே இல்லாமல், கோபமே இல்லாமல் பேசும்படியான நிலை, அதுதான் சமதமம் அப்படிங்கிற ஆத்ம குணம். எப்பேற்பட்ட ஆத்ம குணம் உடையவர் நம் சுவாமி வேதாந்த தேசிகன்னு தெரியறது பாருங்க. இப்பேற்பட்ட குணவான அடுத்த வரியில் சொல்கிறார்கள், அம்பரம் உடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய். ஆத்மாதான் பிரம்மம், அதை அறிதலே முக்தி அப்படின்னு குதிர்ஷ்டவாதங்கள்லாம் பண்ணினா. எல்லாரும் என்ன பண்ணினா, ஆத்மாதான் பிரம்மம், அதை தெரிஞ்சுக்கிறது தான் முக்தி அப்படின்னு சொன்னா அவள்லாம், பிற மதத்தவர்கள்லாம். அந்த வாதத்தெல்லாம் நிரசித்து அது இல்லை, தப்புன்னு சொல்லி விலட்சணமான உயர்ந்த கிரந்தங்களை படைச்சு அவைகளை படிப்படியாக தெளிவுபடுத்தியவர் யார் அப்படின்னா உம்பர் கோமானான சுவாமி வேதாந்த தேசிகன். இவருக்கு பின் வந்த ஆச்சாரியர்கள், இன்னும் இன்று வரை உள்ள ஆச்சாரியர்களுக்கும் இவர் கோமானாக திகழ்கிறார். கோமான் அப்படின்னா தலைவராக இருக்கார். தலைவராக இருந்து வணங்குபவராக இருக்கார். தாங்கள் எங்களை புறக்கணிக்காமல் எங்களுடைய ஹிருதயத்தில் தாங்கள் எழுந்தருளணும் அப்படின்னு சிஷ்யர்கள் பிரார்த்திக்கிறார். அடுத்த வரியில், செம்பர் கழடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல். இங்கே பலதேவர் அப்படின்னு
சுவாமியினுடைய திருக்குமாரர் குமார வரதாச்சாரியார் சொல்லப்படுறார். குமார வரதாச்சாரியார் கிட்ட இருக்கிற செல்வம் என்ன செல்வம் அவருக்கு அப்படின்னா, பாரத தேசம் முழுக்க அவர் திக்விஜயம் பண்ணி வைஷ்ணவ சித்தாந்தத்தை ஸ்தாபிச்சார். அதுதான் அவர்கிட்ட இருந்த செல்வம். அடுத்த பதம் உம்பியும் அப்படின்னு போட்டிருக்கு. உம்பி அப்படின்னா சுவாமி வேதாந்த தேசிகனின் ஞான புத்திரரான பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர் அவர் சொல்லப்படுறாரு இந்த இடத்துல. இவர் சுவாமி தேசிகர்கிட்ட பகவத் விஷயத்தை கிரகித்து, பகவத் விஷயம்னா திருவாய்மொழி 4000 திவ்ய பிரபந்தம் எல்லாத்தையும் கிரகித்து தேசிகருக்கு அப்புறம் வந்த அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் ஆச்சாரியராக இருந்து உபதேசம் பண்ணினார் இவர். அதனால் சொல்கிறா, நீயும் உறங்கேல், தேவரீரும் தங்களுடைய திருக்குமாரரான திருக்குமாரரும் ஞானபுத்திரரான ஜீயர் சுவாமிகளும் உறங்காமல் எங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வல்ல ஸ்ரீசூக்திகளை எங்கள் புந்தியில் புகும்படி அனுகிரகிக்க வேண்டும்னு ஒரு சிஷ்யன் ஆச்சாரியனை அவரின் அடியவர்களையும் பிரார்த்திப்பதாக சொல்லப்படுறது இந்த பாசுரத்தில். சுவாமி வேதாந்த தேசிகன் திருவடிகளுக்கு மங்களம் பாடி அமைகிறேன். தூப்புல் குலமணி திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.